ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டு பூஜா சாமான்லாம் பளபளப்பாக இருக்கிறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவும் போலவே லெமன், புளி இது வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க எல்லா பூஜை சாமானையும். அதுக்கப்புறமா ஒரு திக்கான காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. காட்டன் கிளாத் எடுத்து எல்லாத்தையுமே நல்லா துடைச்சிக்கோங்க. துடைச்சதுக்கப்புறமா விபூதி எடுத்துக்கோங்க. விபூதி எடுத்து அந்த காட்டன் கிளாத் நல்லா காஞ்ச வேறு ஒரு கிளாத் எடுத்து அந்த தட்டு, அந்த ஜாமான் இருக்குல்ல, பூஜை சாமான்லாம் அதில் வச்சு அப்ளை பண்ணுங்கள். ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிடுங்க. ஈரமாக இருக்கக்கூடாது, அது ஒட்டிக்கும். அப்ளை பண்ணிவிட்டு நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணுங்கள். விபூதிலாம் பெய்டும், காஞ்சிருக்கிறதுனால பளிச்சுன்னு இருக்கும். இந்த மாதிரி நல்லாவே ஒரு பளிச்சுன்னு இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டு பூஜா சாமான்லாம் பளபளப்பாக இருக்கிறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவும் போலவே லெமன், புளி இது வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க எல்லா பூஜை சாமானையும். அதுக்கப்புறமா ஒரு திக்கான காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. காட்டன் கிளாத் எடுத்து எல்லாத்தையுமே நல்லா துடைச்சிக்கோங்க. துடைச்சதுக்கப்புறமா விபூதி எடுத்துக்கோங்க. விபூதி எடுத்து அந்த காட்டன் கிளாத் நல்லா காஞ்ச வேறு ஒரு கிளாத் எடுத்து அந்த தட்டு, அந்த ஜாமான் இருக்குல்ல, பூஜை சாமான்லாம் அதில் வச்சு அப்ளை பண்ணுங்கள். ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிடுங்க. ஈரமாக இருக்கக்கூடாது, அது ஒட்டிக்கும். அப்ளை பண்ணிவிட்டு நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணுங்கள். விபூதிலாம் பெய்டும், காஞ்சிருக்கிறதுனால பளிச்சுன்னு இருக்கும். இந்த மாதிரி நல்லாவே ஒரு பளிச்சுன்னு இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.